ஜப்பான் அமெரிக்க ஏகாதிபத்தியங்களை எதிர்த்து ஒரு சின்னஞ்சிறு நாடு போராடி வெற்றியும் கண்டது. அந்த நாடு வியட்நாம். அந்நாட்டு ஏழை மக்களை திரட்டி அவர்களுக்கு தலைமை ஏற்று மகத்தான வெற்றியும் கண்டவர் அந்நாட்டின் மாபெரும் தலைவர் ஹோ சி மின். அவர் தனது 18வது வயதில் உலக பயணத்தை தொடங்கினார். அது ஒரு 30 ஆண்டு கால நெடும் பயணம். அந்த பயணத்தை தொடங்கிய போது ஹோ சி மின்னிடம் வசதி வாய்ப்புகள் இல்லை. பயணம் மேற்கொண்ட நாடுகளில் கிடைத்த வேலைகளை செய்து பணம் ஈட்டினார். முதலில் மேற்கொண்ட ஆசிரியர் பணியில் கிடைத்த அனுபவங்கள் எல்லா பணிகளையும் மதிக்கவும் நேசிக்கவும் அவருக்கு கற்றுக் கொடுத்தது. குளிர்காலங்களில் தெருக்களில் படிந்துள்ள பனித்துகள்களை அகற்றும் பணி, உணவகங்களில் வேலை, செய்தித்தாள் விற்பனை போன்ற பணிகளை செய்தார். மக்களோடு மக்களாக வாழ்ந்த அவர் எப்போதும் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டியதோடு கசப்பான உண்மைகளையும் அவர்களுக்கு சொல்லிவிடும் திடமும் கொண்டவர். இதனால் மக்களின் நம்பிக்கையை பெறவும் மக்களை புரட்சி பாதைக்கு தன்னோடு அழைத்து செல்லவும் ஹோ சி மினால் எளிதாக முடிந்தது. மக்களுக்கு போதித்த பாதையில் வாழ்ந்தும் காட்டியதால் இன்றளவும் மாபெரும் தலைவராக போற்றப்படுகிறார் ஹோ சி மின்.